அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணபா கடந்த நான் உங்கள் ராஜுங்க. இந்த வீடியோ பதிவில் தடம் பதிப்போம் பேட்சில் ஷெட்யூல் 5ல் இருக்கிற யூனிட் 2ல் இருக்கிற அடுத்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓர் வேறுபாடு அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி பிழை திருத்தம் அப்படிங்கிற இன்னொரு டாபிக் இருக்குது. இந்த ரெண்டு டாப்பிக்குமே இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆல்ரெடி பிழை திருத்தம் அப்படிங்கிற டாபிக் போன ஷெட்யூல்லையும் நம்ம பாதி பார்த்துட்டோம். மீதியை இந்த ஷெட்யூலில் நம்ம பார்த்துடுறோம். சரிங்களா? இப்போ ஒரு வேறுபாடு பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் தெரிஞ்சால் போதும். ஒன்று தான், உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு, அதாவது உயிரெழுத்து ஆ முதல் அவ் வரை இருக்கிற எழுத்து வந்தது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஓர் வரணும். இதே உயிர்மை எழுத்து வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு வரணும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ஊர் பெயரோட மறு நம்ம கொடுத்துருந்தோம். அது நிறைய பேர் நாங்கள் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி யார் எந்த ஊர் அவங்களுக்கு தெரிஞ்ச மறு கமெண்டில் சொல்லுங்கள் அப்படின்ட்டு நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கீங்க. வேணால் அதை பார்க்கும்போது மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அதை நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பதிவு பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பதிவுக்கு வாங்க. சரிங்களா? சரி, அப்போ ஒரு வேறுபாடு புத்தகத்தில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா 6th நியூ புக்லேயும் 8th ஓல்டு புக்லேயும் 11th 12th ஓல்டு புக்லேயும் இருக்குது. நமக்கு கான்செப்ட் தெரிஞ்சால் போதும். பெருசாக எப்படி கொடுத்தாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு வேறுபாடு புத்தகத்தில் என்ன தகவல் கொடுத்துருக்காங்க, அதை சார்ந்த கொஸ்டின் நான் ஒரு 10 கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. அதேமாரி பிழை திருத்தம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் இந்த ஒரு சில சொற்களை சேர்த்து எழுதுனா என்ன தவறு வரும், பிரித்து எழுதுனா என்ன தவறு வரும், அப்புறம் கமாக்குறி போடலினா என்ன தவறு வரும் அப்படிங்கிற மாதிரியும் சில ஒரு 40 கொஸ்டினை அதுக்கு ஆன்சரோடு நான் கொண்டு வந்திருக்கேன். அந்த தகவலை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பிழை திருத்தம் டாபிக் கொஞ்சம் எளிமையாக தெரியும். ஓகேங்களா? சரி, பார்க்கலாம். வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஒன்று என்பதை குறிக்க ஓர் அல்லது ஒரு, ஒன்று அப்படின்னாலும் ஓர்னாலும் ஒரு அப்படின்னாலும் ஒன்று தான் அப்படிங்கிற 2 சொற்களுமே பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ உயிரெழுத்தில் தொடங்கும், நோட் பண்ணிக்கணும், உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி ஓர், உயிர்மை எழுத்து தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி ஒரு, அவ்வளோதான். சரிங்களா? அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு ஒரு இது எல்லாத்தையும் நான் அண்டர்லைன் பண்ணிடுறேன். இது அப்படிங்கிறது உயிரெழுத்து, அப்போ ஓர் வந்துருச்சு. சரி, அதேமாரி இது உயிரெழுத்து, ஓர் வந்துருச்சு. இது உயிர்மை எழுத்து, இதுவும் உயிர்மை எழுத்து, ஒரு வந்திருக்கு. அப்போ இப்படி தான் நாம் அந்த வாக்கியத்தில் ஓர் அண்டர்லைன் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் உயிரெழுத்தா உயிர்மை எழுத்து இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு முன்னாடி நாம் பார்த்துக்கணும். அதே போல் அஃது அது அப்படிங்கிறது எங்கெங்கே வரும் அப்படின்னு பார்த்தா, உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி ஆ முதல் அவ் வரை இருக்கிற உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி அஃது, ஆயுத எழுத்து நடுவில் வர அஃது வரணும். உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி அது வரணும் அப்படிங்கிறதான். பாருங்கள், இங்கே உள்ளது நன்றாக உள்ளது அப்படிங்கும்போது இங்கே அப்படி அப்படிங்கிறது உயிரெழுத்து, அதனால் அஃது. நான் அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து, அதனால் அது. பொதுவாகவே இந்த அஃதும் சரி அதுவும் சரி அதுக்கு முன்னாடி வர சொற்கள் அக்ரிணை சொற்களாக தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? உயர்தனைக்கு இது செட் ஆகாது அப்படின்ட்டு. ஏன்னா அது அஃது அப்படிங்கிறது அக்ரிணைக்கே உண்டான சொற்கள் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எனது மகன் அப்படின்ட்டு நம்ம சொல்லக்கூடாது. எனது அப்படிங்கும்போது அது அங்கே என் கூட்டல் அது அப்படிங்கிறது வருதில்ல, அதனால் இது அக்ரிணைக்கே உண்டானது. அப்போ என் மகன், என்னுடைய மகன் அப்படிங்கிற மாதிரி தான் நாம் எழுதணும் அப்படிங்கிறதான் கணக்கு. சரிங்களா? சரி, அப்படி பார்க்கும்போது புக் பேக் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நாம் பார்த்துடலாம். இப்போ கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்னென்ன தப்பு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நான் என்ன பண்ணுறேன், ஒரு எல்லாத்தையும் நான் அண்டர்லைன் பண்ணுறேன். அது அஃது அது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு ஓர் இருக்கா? சரி, ரைட். இப்போ ஆங்கிறது என்னது, உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும், ஓர் வரணும். இங்கே ஒரு கொடுத்துருக்காங்க, அப்போ இது தப்பு. இது கூங்கிறது உயிர்மை எழுத்து, அப்போ என்ன வரணும், ஒரு வரணும். அப்போ ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது அப்படின்னு வரணும். சரி, ஓகே. இங்கே வந்திருக்கு உயிரெழுத்து, அப்போ இங்கே என்ன வரணும், ஓர் வரணும். இங்கே பா உயிர்மை எழுத்து, அப்போ இங்கே என்ன வரணும், ஒரு வரணும். அப்போ ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அப்படின்ட்டு வரணும். ஓகேங்களா? ஆக்சுவலாக இங்கே கரெக்டாக தான் இருக்குது. நாங்கிறது உயிர்மை எழுத்து, அதனால் ஒரு நாள் அப்படிங்கிறது. அப்போ அப்படிங்கிறது உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும், அஃது வரணும். அப்போ அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. அதேமாரி நாங்கிறது உயிரெழுத்து, அப்போ என்ன வரணும், அது வரணும். அது நகரத்திற்கு செல்லும் சாலை. ஓங்கிறது உயிரெழுத்து, அப்போ இங்கே என்ன வரணும், அஃது அப்படின்ட்டு நம்ம திருத்திக்கணும். ஓகேங்களா?
அப்போ இந்த 4 வாக்கியத்தை கொடுத்துட்டு ஏதோ ஒரு வாக்கியம் கரெக்டாக கொடுத்துருந்தாலும் எது சரியான வாக்கியம்னு கேட்டாலும் நமக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். ரெண்டாவது 8th ஓல்டு புக்கில் பருவம் 2ல் இயல் 1ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வாக்கியத்தை கொடுத்துட்றாங்க. ஒரு மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் அவரது மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். அந்த சுற்றுலாவில் அவர் தான் கண்டதை கூறவே ஒரு கூட்டத்தை கூட்டினார் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதில் என்னென்ன பிழைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு பிழை மட்டும்தான் இருக்கா அப்படின்னா அது மட்டும் கிடையாது. ஒரு டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் சந்திப்பிழை வரலாம், அதேமாரி வேறு ஒரு டாபிக் சம்மந்தமான பிழையும் வரலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருமைப்பன்மை டாப்பிக்கும் வரும். அப்படிங்கும்போது நாம் இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ ஓர் மாவட்டத்தில் அப்படின்னு இவங்க தனியாக பிரிச்சுட்டாங்க. அந்த வாக்கியத்தை ஒவ்வொரு எழுத்தாக பிரிச்சுருக்காங்க. இதில் என்னென்ன தப்பு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். மாவட்டம் அப்படின்னா உயிர்மெய் எழுத்து, அப்போ ஒரு மாவட்டம் அப்படின்னு வரணும். ஓகேங்களா? ஆங்கிறது உயிர் எழுத்து, அப்போ ஓர் அமைச்சர் அப்படின்னு வரணும். அவ்வளோதான். அந்த ஒருவருக்கு முன்னாடி உயிர் எழுத்தா உயிர்மெய் எழுத்தா அதை மட்டும் பார்க்கணும். சரி, ரைட். இப்போ மகனோடு அப்படின்னு இருக்குது. அவரது அப்படிங்கிறாங்க. அவரது மகனோடு அப்படிங்கும்போது நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிறோம். ஆனால் எழுத்து வழக்காக எழுதும்போது அது அப்படிங்கிறது அக்ரணிக்கை உண்டானதுனால அவருடைய மகனோடு அப்படின்னு தான் எழுதணும். மேற்கொண்டார் அப்படிங்கும்போது இக்கு வரக்கூடாது. ஓகேங்களா? மேல் அப்படிங்கும்போது அந்த இரு பக்கத்தில் இக்கு வரக்கூடாது. அந்த சந்திப்பிழை அடிப்படையில் மேற்கொண்டார், அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ அந்த இந்த எந்த அந்த சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அப்படிங்கிற கான்செப்ட் பிரகாரம் அந்த சுற்றுலா அப்படின்னு வரணும். கண்டு அதை கூறவேவா இல்லை கண்டு அதனை கூறவேவா அப்படின்னு பார்த்தா, கண்டதை அப்படிங்கிறத விட கண்டு அதனை அப்படிங்கும்போது அதன் ப்ளஸ் ஐ அப்படிங்கிறது வெளிப்படையாக வரும். அப்போ இந்த இடத்துல நம்ம கண்டு அதன் ப்ளஸ் ஐ அந்த இடத்துல இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ வெளிப்படுற மாதிரி இருக்கிற மாதிரி தான் நம்ம எழுதணும் அப்படிங்கிறாங்க. அப்போ கண்டு அதனை கூறவே. ஓகேங்களா? அவர்தானா அவர்தாமா அப்படின்னா அவர் அப்படிங்கிறது மரியாதை நிமித்தமாக இருக்கிறதுனால தாம் தான் வரணும், தான் வரக்கூடாது. அப்போ அவர்தாம் அப்படிங்கிறது. அப்போ ஒரு வேறுபாடில் வாக்கியத்தில் ஒருமைப்பன்மையும் வரும், சந்திப்பிலையும் வரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, ரைட். இப்போ நான் ஒரு 5-6 கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நானும் கெஸ் பண்ணுறேன், நீங்களும் ஆன்சரை கெஸ் பண்ணுங்கள். கீழ்காணும் தொடர்களில் ஒரு என்பவை சரியான முறையில் பயன்படுத்தப்பட்டுள்ள தொடர் எது? ஓர் மரம் வளர்ப்போம். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா அண்டர்லைன் பண்ணுறேன். நீங்கள் இதுக்குள்ளே ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள். மாங்கிறது உயிர்மெய் எழுத்து, அப்போ ஓர் வரக்கூடாது, ஒரு வரணும். அப்போ இது தவறு. ஊங்கிறது உயிரெழுத்து, அப்போ ஓர் வரணும். அப்போ இதுவும் தவறு. மரத்தில் உயிரெழுத்து இது, அப்போ ஓர் அணில் அப்படிங்கிறது சரி. ஏங்கிறது உயிரெழுத்து, அப்போ இங்கே ஓர் வரணும். அப்போ இது தவறு. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். கீழ்காணும் தொடர்களில் ஓர் என்பவை தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ள கொஸ்டின் எல்லாம் நோட் பண்ணிக்கணும். தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ள தொடரை கண்டறிய அப்படின்ட்டு இருக்காங்க. ராமன் ஒரு இனிய பண்பாளன். இப்போ நான் என்ன பண்ணால் ஓர் இருக்கிற இடத்துலலாம் அண்டர்லைன் பண்ணிடுறேன். இது உயிரெழுத்து, உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் இருக்குது, கரெக்டு. இது உயிரெழுத்து, உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் இருக்குது, இதுவும் கரெக்டு. இது உயிரெழுத்து, உயிரெழுத்துக்கு முன்னாடி ஒரு இருக்குது, அப்போ இது தவறு, இங்கே ஓர் வரணும். இது உயிரெழுத்து, ஓர் இருக்குது, அப்போ இதுவும் சரி. அப்போ என்ன கேட்டாங்க? தவறாக. அப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்கும் சரியான ஆன்சர். 2 கூற்று கொடுத்துருக்காங்க. 2 கூற்றில் எது சரி எது தவறு அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். கூற்று 1, உயிரெழுத்தில் தொடங்கும் அக்ரிணை சொற்களுக்கு முன்னாடி, உயிரெழுத்தில் தொடங்கும் அக்ரிணை சொற்களுக்கு முன்னாடி அது அப்படின்னு வரணும், அது கட்டாயமாக வரணும் அப்படிங்கிறாங்க. உயிரெழுத்தில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னாடி என்ன வரணும்? ஆக்சுவலாக அக்ரிணை சொற்களுக்கு அஃது தானே வரணும், அதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இது தவறு. 2வது கூற்று, ஒரு என்பது உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னாடி, ஒரு என்பது உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் காங்காச்சான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு சரியாக போச்சு, இது கரெக்டு. ஓர் என்பது உயிரெழுத்தில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னாடி, ஓர் அப்படிங்கிறது உயிரெழுத்து, அப்போ இதுவும் சரி. இப்போ ஒரே கூற்றில் 2 வாக்கியம் கொடுக்கலாம். அதில் ஏதோ ஒன்று தப்பு இருந்தாலுமே அந்த கூற்று தப்பு தான், சரிங்களா? இப்போ இந்த இடத்துல உயிர்மெய் எழுத்துன்னு கொடுத்துருந்தாலுமே இந்த கூற்று ஃபுல்லாகவே தப்பு தான். இந்த ஒரு லைன் மட்டும் சரி அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த கூற்று சரின்னு சொல்லக்கூடாது. இந்த 2மே கரெக்டாக இருக்கிறதுனால இந்த கூற்று கரெக்டு. அப்போ கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிற ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 3வது, அது கொஸ்டின் கொஞ்சம் தப்பாக இருக்குது, அதனால தான். சரி, ஓகே. கீழ்காணும் தொடர்களில் ஒரு என்பவை சரியாக பயன்படுத்தப்பட்டுள்ள தொடர்கள் எது அப்படின்னு கேட்குறாங்க. இது கையில்னு வச்சுக்கோங்க.
சரியாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணேன்னா அதேமாரி டக்கு டக்குன்னு நான் அண்டர்லைன் பண்ணுறேன். ஈங்கிறது உயிரெழுத்தா அப்படிங்கும்போது என்ன வரும்? ஊர் தானே. அப்போ இது சரி. வாங்கிறது உயிர்மெய் எழுத்தா அப்படிங்கிறது ஒரு. அப்போ இதுவும் சரி. கூங்கிறது உயிர்மெய் எழுத்தா, அப்போ ஒரு வரணும். அப்போ இது தவறு. ஈங்கிறது உயிர் எழுத்தா ஓர் அப்படிங்கிறது சரி. அப்போ ஆப்ஷன் என்ன வரணும்? 1 2 4 அது மட்டும் சரி. அப்படி தானே? 1 2 4 அப்படிங்கிற எது வருது? ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா? ஆனால் 3 வந்து தப்பாக இருக்குது. சரி, ஓகே. அடுத்த கூற்று 2 கூற்று கொடுத்துருக்காங்க. எது சரி எது தவறு அப்படிங்கிறத கெஸ் பண்ணலாம். கூற்று 1, அஃது என்னும் சுட்டுப்பெயர் ஆயுத எழுத்தை கொண்டுள்ளதால். சரி, அது எத்தகைய சொல்லுக்கு முன்னாடியும் வரலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது அஃது அப்படிங்கிறது இந்த ஆயுத எழுத்தை கொண்டதுனால என்ன சொல்கிறாங்கன்னா, உயிரெழுத்துக்கு முன்னாடி வரலாம், உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி வரலாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து உயிரெழுத்துக்கு முன்னாடி தான் வரணும். அப்போ இது தவறு. அது என்பது உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் அஃறிணை சொற்களுக்கு முன்னாடியும். அது என்பது உயிர்மெய் எழுத்தில். ஓகே, இது கரெக்டாக இருக்குது. அஃது என்பது உயிரெழுத்தில் தொடங்கும் அஃறிணை சொற்களுக்கு முன்னாடியும் வரும். அப்போ 2 சரி. கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிற ஆப்ஷன் பி தான். புரியுதுங்களா? இப்படியும் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்திருக்கு. ஏன்னா அஃதுங்கிறது என்னது? அஃறிணை சொற்களுக்கே உண்டான ஒரு சொல். சரி, ஓகே. அடுத்தது, கீழ்காணும் சொற்களை பொருத்தமான ஒரு அல்லது ஓருடன் இணைத்து வரும் முறைகளில் எந்த இணை சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எது எது சரி அப்படிங்கிறத பாருங்கள். ஓர் ஊர் கரெக்டு. மரம், ஒரு மரம்னு வரணும், வேணா உயிர்மெய் எழுத்து. ஓர் எலி அப்படின்னு வரணும், கரெக்டு தானே? உயிர் எழுத்து. உயிர்மெய் எழுத்து. ஒரு பாட்டு, இது சரி. அப்போ 1 4 சரி. வேணா வந்து இங்கே சரியானதுங்கிறதுனால இது எல்லாமே சரி சரின்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? அப்படிங்கும்போது 1 4 சரி அப்படிங்கிற ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? சரி, இப்போ ஒரு வேறுபாடு இது தான். அது வேறுபாடு இது தான். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எந்த டாபிக் எடுத்தாலுமே எந்த கான்செப்ட் கொடுத்தாலுமே என்னது, அது முன்னாடி உயிரெழுத்து வருதா உயிர்மெய் எழுத்து வருதாங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ பிழை திருத்தம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா பொருள் மயக்கம் அப்படின்னு இருக்குது. நான் பேசும்போது பார்த்திங்கன்னா குரல் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அதில் வந்து பொருளை வந்து நம்ம எளிமையாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் எழுதும்போது பார்த்திங்கன்னா அந்த சொற்களை சேர்க்கறது, பிரிக்கிறது, வல்லினமைகளை வந்து பயன்படுத்துறது, கமாக்குறி வந்து இடுறது, இதெல்லாம் வந்து அதில் கரெக்டாக பயன்படுத்தலை அப்படின்னா அதனுடைய அர்த்தம் மாறும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இடைவெளியும் பொருள் வேறுபாடும் அப்படிங்கும்போது சொற்களை சேர்த்து எழுதுவதற்கும் பிரித்து எழுதுவதற்கும் இடையே உள்ள பொருள் வேறுபாடுகளை பார்க்கலாம். இப்போ எம்மொழி யாருக்கும் எளிது அப்படின்னு பிரித்து இருந்தால் அது ஒரு அர்த்தம். எம்மொழி யாருக்கும் எளிது அப்படின்னா அது ஒரு அர்த்தம். அந்த வாக்கியத்தை பொறுத்து தான். அப்போ எது அந்த வாக்கியத்துக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ மொழி யாருக்கும் எளிது அப்படின்னா எங்கள் மொழியானது எல்லாத்துக்குமே கற்றுக்கிறது ஈஸி அப்படிங்கிறாங்க. இதே எம்மொழியார்க்கும் அப்படின்னா உலகத்தில் உள்ள எந்த மொழியானாலும் அது எல்லாத்துக்குமே ஈஸி அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அர்த்தம் மாறுது அப்படிங்கிறது, கரெக்டாக பிரித்து எழுதணும் அப்படிங்கிறது. இப்போ பாருங்கள், அப்பாவின் நலங்காண்க அப்படிங்கிறத நம்ம பேச்சு வழக்காக சொல்லும்போது அப்பாவோட நலங்காண்க அப்படிங்கிறது அதை கரெக்டாக எழுதாம விட்டனா, இப்போ அப்பாவின் நலங்காண்கனா தந்தையோட உடல்நலத்தை விசாரித்து பாரு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். கரெக்டுங்களா? இதே எழுதும்போது தப்பாக அப்பு பாவின் நலம் காண்க அப்படின்னு பிரித்து எழுதுனா, பானா என்னது? அந்த பாடல் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த பாடலின் நல்ல பொருளின் நலத்தை காண்க அப்படிங்கிற அர்த்தம் மாறிடும் அப்படிங்கிறாங்க. அதனால தான் வந்து அந்த பிழை திருத்தம் அப்படிங்கிற டாப்பிக்கில் கரெக்டாக அந்த வாக்கியம் சேர்த்து எழுதியிருக்கா பிரித்து எழுதியிருக்கா அப்படிங்கிறதையும் நோட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 5 மாடி வீடு அப்படின்னு சொல்கிறோம். 5 மாடி வீடு அப்படிங்கிறது 2 அர்த்தம் இருக்குது. இப்போ 5 மாடி வீடு அப்படின்னா 1 2 3 4 5 5 மாடி வீடு இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ 5 மாடி வீடு அப்படின்னா ஒரே கட்டடத்தில் 5 மாடி வீடு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ 2 அர்த்தம் இருக்குல்ல, இதை தான் சொல்கிறாங்க கரெக்டாக எழுதணும் அப்படின்ட்டு. அன்று முதல் பாடம் கற்றோம் அப்படிங்கிறத இதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. எப்படி கரெக்டாக எழுதும்போது, இப்போ அன்று முதல்ல பாடம் கற்றோம் அப்படிங்கிற அர்த்தம். அன்று முதல் பாடம் கற்றோம்னா என்னது?
அப்போ இருந்து அன்னையிலிருந்து பாடத்தை கற்றுக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இதை தான் வந்து பொருள் வேறுபாடு, பொருள் மயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்த டாப்பிக்கில் என்ன பிழை ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வல்லின மெய்களும் பொருள் வேறுபாடும் அப்படிங்கிற டாபிக் பார்த்திங்கன்னா, இந்த ஒற்றெழுத்து நம்ம வல்லின எழுத்து நம்ம சொல்கிறோம் இல்லையா சந்திப்பிழை அடிப்படையில், அதில் பார்த்திங்கன்னா பிட்டு தின்றான் அப்படின்னா ஒரு அர்த்தம், பிட்டு தின்றான் இந்த வல்லினமை இல்லாமல் இருந்தால் ஒரு அர்த்தம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, பொதுவாகவே நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வல்லின எழுத்து இருக்குது, 2 சொற்களுக்கு நடுவில் வல்லின மெய் வந்து இருக்குது அப்படின்னா அது ஒரே சொல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. அதே வந்து வல்லின மெய் எழுத்து இல்லாமல் 2 சொல் இருக்குது அப்படின்னா அது 2 அர்த்தத்தை தரக்கூடிய சொற்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ பிட்டு தின்றான் அப்படின்ட்டு வல்லின மெய் இருக்கிறதுனால இது ஒரே அர்த்தம். புட்டு அப்படிங்கிற ஒரு தீனி பண்டம் இருக்குல்ல, புட்டு சாப்பிடுவோம்ல, அந்த உணவுப் பொருள் சொல்கிறோம். புட்டுங்கிறது வந்து இந்த புட்டு சாப்பிடுவோம்ல, அது அந்த பண்டத்தை திங்கிறான் அப்படின்னு அர்த்தம். இதே பிட்டு தின்றானா அதை வந்து பிச்சு தின்னா அப்படிங்கிறது அர்த்தம். பிச்சு அப்புறம் தின்னா அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ உள்ள கருத்து அப்படின்னா ஒரே அர்த்தம் தான், இக்கு வர்றதுனால. உள்ள கருத்துனா மனசுக்குள்ள கருத்து சொல்டா அப்படிங்கிறது அர்த்தம். உள்ள கருத்து அப்படின்னா அந்த புத்தகத்தில் உள்ள அப்படிங்கிற மாதிரி அடங்கிய கருத்து அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ சந்திப்பிழை அடிப்படையில் இந்த கூற்று காரணம் அடிப்படையில் கூட கேட்பாங்க. அப்போ நமக்கு தெரியணும் சந்திப்பிழை அதாவது வல்லினமை உள்ள இருக்குது அப்படின்னா ஒரே அர்த்தத்தை தரக்கூடிய சொல், இல்லை அப்படின்னா 2 அர்த்தத்தை தரக்கூடிய சொல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஈட்டி கொண்டு வந்தான் அப்படின்னா என்னது, இந்த பொருள் செல்வம் எல்லாத்தையும் வந்து சேர்த்தி சம்பாதிச்சிட்டு வந்தான் அப்படின்னு அர்த்தம். இதே ஈட்டி கொண்டு வந்தான் அப்படின்னா ஈட்டி அப்படிங்கிற அந்த ஒரு ஆயுதம் இருக்குல்ல, கோடாரி ஈட்டின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த ஆயுதத்தை கொண்டு வந்தான் அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? இது வந்து என்னது, இந்த வல்லின மெய்களை இட்டும் இடாமல் வரும் பிழை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது கமாக்குறி பொருள் மயக்கம். கமாக்குறி போட்டால் ஒரு அர்த்தத்தை தரும், கமாக்குறி போடலைன்னா ஒரு அர்த்தத்தை தரும் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், அவள் அக்கா வீட்டிற்கு சென்றாள் அப்படிங்கிறத 2 விதமாக நம்ம சொல்லலாம். எப்படி, அவள் அக்காள் வீட்டிற்கு சென்றாள், இந்த இடத்துல கமாக்குறி போட்டிங்கன்னா அவள் வந்து அவள் அக்கா வீட்டுக்கு சென்றான்னு அர்த்தம். இதே இடத்துல அவள் அக்காள், அந்த இடத்துல கமாக்குறி போட்டிங்க அப்படின்னா அவங்க அக்கா வந்து வீட்டுக்கு போனா அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அவள் வந்து அவங்க அக்கா வீட்டுக்கு போகிறது வேறு அர்த்தம், அவங்க அக்கா வீட்டுக்கு போகிறது வேறு அர்த்தம். அப்போ கமாக்குறி நம்ம எந்த இடத்துல போடணும் போடக்கூடாது அப்படிங்கிற பிழை திருத்தம் அடிப்படையில் நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். சரி, ரைட். அடுத்தது வேறு என்ன டாப்பிக்கில் வந்து பிழை திருத்தம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடைச்சொற்கள் சொல்லுறுப்புகள் அப்படின்ட்டு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த ஓம உறுப்புகள் சொல்லுறுப்புகள் இடைச்சொல் இதெல்லாம் வரும்போது கரெக்டாக எழுதுனீங்கன்னா அதுக்கு தகுந்த அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எப்படிங்கிறத பாருங்கள். இப்போ கண்ணன் தான் எழுதுவதாக சொன்னான் அப்படின்னு இப்படி பிரித்தா அவன்தான் வந்து எழுதுறதா சொன்னான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அவன்தான் எழுதுறதா சொன்னான் அப்படின்ட்டு. இதே கண்ணை தான் அப்படின்னு பிரித்தோம்னா கண்ணை நானே எழுதுறதா சொன்னான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் அர்த்தம் வேறு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வேறு பாருங்கள், இப்போ மக்கள் முன்வைத்தனர் அப்படிங்கிற அந்த வாக்கியத்தை மக்கள் முன்வைத்தனர் அப்படின்னா மக்கள் வந்து ஏதோ ஒரு கோரிக்கையை வந்து வைக்கிறாங்க, ஏதோ ஒரு வந்து வேண்டுதலை வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இதே மக்கள் முன் வைத்தனர் அப்படின்னா மக்கள் முன்னாடி ஏதோ ஒரு பொருளை வைக்கிறாங்க அந்த மாதிரி அர்த்தம். அந்த மக்கள் முன்னாடி ஏதோ ஒரு பார்வைக்கு எதையோ வைக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அர்த்தம் புரியுதுங்களா? கரெக்டாக நம்ம பிரித்து எழுதணும், எழுதாதது அப்படிங்கிறது அதை தான் வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பிழை திருத்தம் அடிப்படையில் வாக்கியத்தில் வரக்கூடிய ஒரு சொற்கள் தான், அது தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் இந்த டாபிக் கொண்டு வந்தது. இது பாருங்கள், சொல்லுறுப்பு, அதாவது முதல் அப்படிங்கிறது ஒரு சொல்லுறுப்பு தான். இப்போ அன்று முதல் அமைச்சர் வந்தார் அப்படின்னா அன்னையிலேருந்து அமைச்சர் அப்படிங்கிறது ஒருத்தர் வந்தார், அவ்வளோதான். அன்னையிலேருந்து அமைச்சர் அப்படிங்கிறவர் வந்தார். அன்று முதலமைச்சர் வந்தார் அப்படின்னா இந்த சிஎம், புரியுதுங்களா? அன்னைக்கு முதலமைச்சர் வந்தார் அப்படிங்கிறது அப்போ நம்ம எந்த இடத்துல பிரித்து எழுதணும், எந்த இடத்துல சேர்த்து எழுதணும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. இதே வந்து பால் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் அந்த சொல்லுறுப்பை வச்சு எப்படி விளக்கலாம் அப்படின்னு பார்த்தா,
இப்போ அவன்பால் கொண்டு சென்றான் அப்படின்னா, அவன்பால் அப்படின்னா அவன் இடத்துக்கு கொண்டு சென்றான் அப்படின்னு அர்த்தம். அவன் இடத்துக்கு அப்படின்னு அர்த்தம். அவன்பால் அப்படிங்கிற போது சேர்த்து எழுதுனா. இதே அவன் தனியாக பால் கொண்டு சென்றான் அப்படின்னா அவன் பாலை கொண்டு போனான் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதாவது மில்க் அப்படிங்கிறத கொண்டு போனான் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கண் அப்படிங்கிறது அவன் கண் பெற்று மகிழ்ந்தான் அப்படின்னா அவனிடத்திலிருந்து அதை பெற்று மகிழ்ச்சி அடைந்தான் அர்த்தம். அவன் கண் பெற்று மகிழ்ந்தானா என்னது? கண்ணை வாங்கிட்டு மகிழ்ச்சி அடைந்தான் அப்படிங்கிற உறுப்பை சொல்லும். ஓகேங்களா? அதேமாரி தான் அவன் கூட கொடுத்தானா அவன் கூட சேர்ந்து அவனும் கொடுத்தான் அப்படின்னு அர்த்தம். அவன் கூட கொடுத்தான் அப்படின்னா என்னது? கொஞ்சம் எச்சா கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். நமக்கு பிரிக்கும் போதே சில அர்த்தங்கள் நமக்கு தெரிஞ்சிடலாம். இப்போ வீட்டிலிருந்து சென்றான் அப்படிங்கிறதுக்கும் வீட்டில் இருந்து சென்றான் அப்படிங்கிறதுக்கும் அர்த்தம் மாறும். சொல்லுறுப்புகளை சேர்த்தும் பிரித்தும் எழுதுவதால் ஏற்படும் பொருள் வேறுபாடு அப்படிங்கிறதான் இது கணக்கு. அப்போ பாருங்கள், வீட்டிலேருந்து சென்றான்னா இங்கேருந்து தான் போனான், இந்த வீட்டிலேருந்து தான் போனான் அப்படின்னு அர்த்தம். வீட்டில் இருந்துட்டு தங்கிட்டு சாப்பிட்டு அப்புறம் போனான் அப்படின்னா அதை பிரித்து சொல்கிறது, அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா, சொற்களை மாற்றி அமைப்பதால் ஏற்படும் பொருள் குழப்பம் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. எப்படி? இப்போ ஒரு வாக்கியம் இருக்குது. ஆண்டுதோறும் மறைந்த ஜானகிராமன் நினைவாக கூட்டம் நடைபெறும் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வைங்க. இப்போ ஆண்டுதோறும்னு என்ன? வருஷம் ஜானகிராமன் வந்து இறக்குறாரு, அதனால் கூட்டம் கூடுறோம் அப்படின்னா அந்த வாக்கியம் கரெக்டாக இருக்குமா அப்படின்னா தப்பு தானே. ஏன்னா வருஷம் அவர் சாக மாட்டார். அப்போ நம்ம எப்படி எழுதணும்? அந்த வாக்கியத்தை கரெக்டாக எழுதணும். மறைந்த ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும், அவர் நினைவாக வருஷம் கூட்டம் நடைபெறும் அப்படிங்கிற இப்படி தான் வந்து வாக்கியத்தை எழுதணும் அப்படிங்கிறது தான். நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வாக்கியத்தை கரெக்டாக பிரித்து எழுதணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, ரைட். தொடர்களின் ஒப்பீடும் பொருளும். இப்போ பாருங்கள், ஒரே வாக்கியம்தான் நான் 4 கொண்டு வந்திருக்கேன். எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பாருங்களேன். பாருங்கள், ராமனுக்கு பணிவிடை செய்ய லக்குவனும் காட்டிற்கு புறப்பட்டான். 1. பணிவிடை செய்ய ராமனுடன் லக்குவனும் காட்டிற்கு புறப்பட்டான். 2. காட்டில் ராமனுக்கு பணிவிடை செய்ய லக்குவனும் புறப்பட்டான். 3. ராமனுடனும் லக்குவனும் காட்டிற்கு பணிவிடை செய்ய புறப்பட்டான். இப்போ பணிவிடைனா என்னது? ஒரு உதவி செய்கிறது. ஓகேங்களா? அப்போ இந்த உதவி செய்கிற வார்த்தை எந்த இடத்துல கரெக்டாக வரணும் அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். 4மே ஒரே மாதிரி இருக்குது, கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பார்க்கணும். இப்போ ராமனுக்கு பணிவிடை செய்வதற்காக லக்குவனும் காடு நோக்கி புறப்பட்டு சென்றான் அப்படின்னா இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு போனான் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இதுதான் வந்து கரெக்டாக இருக்குது. 2வது சென்டென்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, பணிவிடை செய்ய. சரி, அதாவது யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்ய அப்படி தான் அர்த்தம். உதவி செய்ய ராமனுடன் லக்குவனும் காட்டிற்கு புறப்பட்டான். அப்போ வந்து உதவி செய்ய அப்படிங்கும்போது ராமனுடன் லக்குவனும் அப்படின்னா வந்து யார் கூட ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அந்த வாக்கியம் வந்து குழப்பமாக இருக்குது. அப்போ இது வந்து ஓரளவுக்கு தவறாக தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், காட்டில் ராமனுக்கு பணிவிடை செய்ய லக்குவனும் புறப்பட்டான் அப்படின்னா அவன் ஏற்கனவே காட்டில் ராமன் இருக்கிறான், அவனுக்கு பணிவிடை செய்ய லக்குவனும் புறப்பட்டான் அப்படிங்கிற பொருளை தான் தருது. அப்போ ராமன் காட்டிற்கு செல்வதற்கு முன்பே அங்கே இருப்பது அப்படிங்கிற ஒரு பொருளை தருது. இது ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். ஆனால் வந்து கரெக்டான வாக்கியம் என்னது? தொடர் 1 அப்படிங்கிற இதுதான். 4வது வாக்கியம் பாருங்கள், ராமனுடன் லக்குவனும் காட்டிற்கு பணிவிடை செய்ய புறப்பட்டான். 2 பேரும் போகிறாங்க, காட்டிற்கு பணிவிடை செய்யவா? காட்டுக்கு எதுக்கு பணிவிடை செய்யணும்? இவனுக்கு பணிவிடை செய்யணும், இல்லை இவனுக்கு பணிவிடை செய்யணும். அப்படிங்கும்போது இந்த வாக்கியம் தவறாக தான் இருக்குது. புரியுதுங்களா? அப்போ 4 ஒரே வாக்கியம் தான் 4 கொடுத்துட்டு எது சரியான ஆன்சர்னு கேட்டால் கூட நமக்கு கரெக்டான ஆன்சர் இது தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. ஒரு சில டாப்பிக்கை பொறுத்து எப்படி எழுதணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ பண்புத்தொகை அப்படின்னு நமக்கு தெரியும், அதாவது மை அப்படிங்கிற இடைநிலை வரும் அப்படின்ட்டு. வினைத்தொகை முக்காலத்தையும் உணர்த்தும் அப்படிங்கிற சொற்கள் நமக்கு தெரியும்.
அப்போ இந்த பண்பு தொகையாக இருந்தாலும் சரி வினைத்தொகையாக இருந்தாலும் சரி அது ஒரே ஒரு சொல்லு தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். செங்கடல்னால் ஒரே ஒரு சொல்லு தான், செம்மையான கடல் அப்படிங்கிற அர்த்தத்தை தரக்கூடிய ஒரே ஒரு சொல்லு தான். ஓகேங்களா? அப்போ பண்பு தொகையாக இருந்தாலும் வினைத்தொகையாக இருந்தாலும் எப்படி எழுதணும்? பிரிக்கக்கூடாது. செங்கு அப்புறம் பக்கத்தில் கடல் அப்படின்னு பிரித்து எழுதக்கூடாது, சேர்த்தி தான் எழுதணும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அதுவும் பிழை திருத்தம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இடைச்சொல், பெயர்ச்சொல் மற்றும் வினைச்சொல்லுக்கு இடையில் வரும் இடைச்சொற்களை சேர்த்தே எழுதணும். அதாவது கொல் அப்படிங்கிறது இடைச்சொல் தானே, அப்போ அணங்குகொல் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்கன்னா சேர்த்தி தான் எழுதணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பொருள் அறிந்து பேசுதல் அப்படின்ட்டு, அதாவது அந்த வாக்கியத்துக்கு இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த வாக்கியத்துக்கு தகுந்த மாதிரி எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து சேர்த்து எழுதணும், இல்லைன்னா பிரித்து எழுதணும் அப்படிங்கிறாங்க. புரியுங்களா? பேசியபடினா நான் பேசினபடி நீ வந்து நடந்துக்கோ அப்படிங்கிறத அர்த்தம். பேசிய படி அப்படின்னா பேசிய அது தனி, படி தனி, அது வேறு. ஓகேங்களா? அடுத்தது உடம்புடுமை நம்ம படிச்சிருக்கோம். யகர உடம்புடுமை வகர உடம்புடுமை அப்படின்ட்டு படிச்சிருக்கோம். அப்போ இந்த யகர உடம்புடுமையாக இருந்தாலும் சரி வகர உடம்புடுமையாக இருந்தாலும் சரி அதை சேர்த்து எழுதும்போது இப்போ மணி அடித்து, மணி ப்ளஸ் அடித்து அப்படின்னு மாதிரி வரும். அப்போ அதை நம்ம சேர்த்து எழுதும்போது சேர்த்தி தான் எழுதணும் அப்படிங்கிறாங்க. அதேமாரி பன்மை விகுதியும் சரி கல் விகுதி சேரும்போதும் சேர்த்தி தான் எழுதணும் அப்படிங்கிறாங்க. கல் அப்படின்னு பிரித்து எழுதக்கூடாது, குரங்கு கல் அப்படிங்கிற மாதிரி. அதேமாதிரி இரட்டை கிளவி அப்படி தான், நம்ம எழுதும்போது பார்த்தோன்னா பட பக்கத்தில் பட அப்படின்னு எழுதுவோம். இரட்டை கிளவி பொறுத்த வரைக்கும் சேர்த்தி தான் எழுதணும், படபட அப்படின்ட்டு அந்த சொல்கிற மாதிரியே சேர்த்தி தான் எழுதணும் அப்படிங்கிறது. அதேமாரி தான் உயிர்வரின் மெய் உகப்பு, அது என்ன அப்படின்னு கேட்டால் நிலைமொழி மெய்யெழுத்து, நிலைமொழியோட இறுதி எழுத்து உயிர்மெய் எழுத்தாக இது மெய்யெழுத்தாக இருக்குது, வருமொழியோட முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருக்குது அப்படின்னா இதை சேர்த்து எழுதும்போது சுடராளி, சுடர் ப்ளஸ் ஆளி சுடராளி, அதை சேர்த்து தான் எழுதணும் அப்படிங்கிறாங்க. உரிச்சொற்களை பெயருடனும் வினையுடனும் பயன்படுத்தும் போது பிரித்து எழுதாமல் சேர்த்து தான் எழுத வேண்டும். இப்போ உரிச்சொல் நமக்கு தெரியுமில்ல, சால தவ நனி கடி, அதை பக்கத்தில் இருக்கிற வேறு சொற்கள் வருமில்ல, அதை நம்ம வந்து பெயரோ வினையோ சேரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா சேர்த்தி தான் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? அதேமாரி உண்மை தொகையாக இருந்தாலும் சரி, நேர் இணையாக இருந்தாலும் சரி, எதிர் இணையாக இருந்தாலும் சரி, இப்போ உற்றார் உறவினர் அப்படின்னா பிரித்து எழுதக்கூடாது, சேர்த்தி தான் எழுதணும். மேடு பள்ளம் அப்படின்னா பிரித்து எழுதக்கூடாது, சேர்த்தி தான் எழுதணும் அப்படிங்கிறது இலக்கண பிரகாரம் சேர்த்து எழுதணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வாறு பிரித்து எழுதுவது தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பிழையும் திருத்தம் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ். சரி, இப்போ சில எடுத்துக்காட்டுகளை நான் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு எதனால் அங்கே வந்து தப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், அவன் அங்கு சென்றான் அப்படின்னா ஓகே, அவன் அங்கு சென்றான் அப்படிங்கிறது ஓகே. ஆனால் எழுதும்போது நம்ம என்ன எழுதணும்? அவன் அங்கு சென்றான் அப்படின்னு எழுதணும். ஏன்? அங்கு இங்கு எங்கு அப்படிங்கிற சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகுனும் அப்படிங்கிற கான்செப்ட் பிரகாரம். நாவலர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நாவலர் அப்படிங்கிறது ஒரு மரியாதை நிமித்தம். அப்போ என்ன வரணும்? நாவலர் தான் வரணுமா, தாம் வரணுமா? தாம் அப்படின்னு வரணும். அப்போ நாவலர் தாம். ஓகேங்களா? கம்பர் தன் காலத்தில் மிக பெருமையோடு வாழ்ந்தார் அப்படிங்கிறாங்க. கம்பருங்கிறது ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சொல்லுதான். அப்போ தம் அப்படின்னு தான் நம்ம எழுதணும். ஏன்னா இங்கே வாழ்ந்தார் அப்படின்ட்டு முடிஞ்சிருக்கு, அதையும் நம்ம நோட் பண்ணணும், பயனிலையும் நாம் நோட் பண்ணணும். அடுத்தது இந்த ஒருமைப்பன்மையில் வந்து எதிர்மறை சொற்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ இதெல்லாம் ஏன் இதில் கொண்டு வரேன்னா பிழைத்திருத்தம் டாப்பிக்லேயும் இது அடங்கும் அப்படிங்கிறதுனால தான் இது டாபிக் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் அப்படின்னா என்னென்னு வரணும்? எல்லாரும் வருமா, எல்லீரும் அப்படின்னு தான் வரணும். ஓகேங்களா? இப்போ அவங்கள் அல்லீர் அப்படிங்கிற சொல்ல மாதிரி நீங்கள் எல்லீரும் அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து வேணாம். அடுத்தது இது ஒரு அழகான பறவை சொல்லும்போது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நாம் நோட் பண்ணணும். அதாவது இதில் ரெண்டு அர்த்தம் இருக்குது. இப்போ ஓங்கிறது என்னது? உயிரெழுத்தா? உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? இஃது வரணும். கரெக்டாக? அப்போ இஃது இதுவாக மாதிரி இருக்குது. அப்போ இது வந்து ஒரு தப்பு. இப்போ இங்கே சரியாக இருக்குது, இஃது. இது வந்து உயிரெழுத்தா? ஆக்கு முன்னாடி என்ன வரணும்? ஓர் வரணும். அப்போ ஓர் தான் வரும். அப்போ இஃது ஓர் அழகான பறவை. புரியுதுங்களா? இது உயிரெழுத்து, உயிரெழுத்துக்கு முன்னாடி இஃது வரணும். இது உயிரெழுத்து, உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும். அப்போ ரெண்டு இஃது ஓர் சேர்த்து இஃதோர் அப்படின்னு சேர்த்து எழுதணும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது அவர் இடைவிடாது முயற்சித்தாரா முயன்றாரா அப்படின்னா அவர் இடைவிடாது முயற்சித்தார்
முயன்றார் அப்படின்ட்டு தான் வரணும். ஓகேங்களா? முயற்சித்தார் அப்படிங்கும்போது எதிர்காலத்தை குறிக்கிற மாதிரி இருக்கும். முயன்றார் அப்படின்னா அவர் ஆல்ரெடி வந்து முயன்றார் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை கொண்டு வரதுனால இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சொற்றொடர்கள் கோர்வையாக, இப்போ நம்ம பிழை திருத்தம் ஆல்ரெடி போன வீடியோ பதிவில் சொன்னோம் இல்லையா? அப்போ கோர்வைக்கு என்ன வரணும்? கோவையாக அப்படின்னு தான் நம்ம எழுதணும். அடுத்தது, ராமன் பிரேரித்ததை நான் அனுமதித்தேன். இது சொல்லும்போது கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ராமன் பிரேரித்ததுன்னா ராமன் வந்து ஏதோ ஒரு குறிக்கோள் கொண்டு வரான் அப்படின்னா, இப்போ நம்ம அந்த வழிபாடில் பள்ளிக்கூடத்தில் வழிபாடு பண்ணுறோம்ல, அதை நான் ஆமோதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த அர்த்தத்தில் அனுவதித்தேன் அப்படிங்கிறத நம்ம எழுதணும், நோட் பண்ணிக்கணும். ராமன் பிரேரித்ததை நான் அனுவதித்தேன், ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அனுமதி அப்படிங்கிறது வந்து கட்டளை, நான் கட்டளை ஏறுறதுக்கு உண்டான ஏற்றுக்கிறது. ஓகேங்களா? அதே பேர் பாருங்கள், இதை பாருங்கள், கிரகப்பிரவேசம் கிடையாது, கிருகப்பிரவேசம் அப்படிங்கிறதான் சரியான சொல் அப்படிங்கிறது நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அந்த புக்கில் இருக்கிற ஒரு தகவல், நோட் பண்ணிக்கோங்க. கிருகப்பிரவேசம். அடுத்தது, ஒரு சில பறவைகள் இரவில் உணவு தேடுகின்றன. கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது சில பறவைகள், சில பல அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு அப்படிங்கிறது வரக்கூடாது. ஓகேங்களா? பன்மிக்கை உண்டானது தானே. அப்போ ஒரு அப்படிங்கிறது வந்து ஒருமிக்கை உண்டானது தானே. ஒருனா ஒன்று தானே. அப்போ சில பறவைகள் அப்படின்னாவே அங்கே எழுதிட்டால் போதும், ஒரு அப்படிங்கிறது முன்னாடி தேவையில்லை அப்படிங்கிறாங்க. அடுத்தது, எங்கள் ஊரில் 3 பண்டகசாலை வருமா பண்டசாலை வருமானா பண்டசாலைன்னு தான் நம்ம எழுதணும். ஓகேங்களா? பண்டகசாலைன்னு எழுதக்கூடாது, பண்டசாலைகள். விரைவில் வெளிக்கிடுன்னா என்னது? புறப்படு அப்படின்னு அர்த்தம். அப்போ புறப்படு அப்படின்னு தான் எழுதணும். வெளிக்கிடுனா புறப்படு. பெண்கள் மொட்டாக்கிட்டு செல்லும் பழக்கம். மொட்டாக்கிட்டு அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கணும், முக்காடிட்டு செல்லும் பழக்கம் இன்னும் சில நாடுகளில் காணப்படுகிறது. இங்கே நாடுகளில் அந்த இல்லும் போடலாம், சேர்த்து எழுதும்போது இந்த இரு எழுதலாம், தப்பு இல்லை. அவன் கத்தியால் பாவிக்க தெரியாதவன் அப்படின்னா கையாள தெரியாதவன் அப்படின்னு அர்த்தம். பாவிக்கனா கையாள தெரியாதவன் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, பரதனது அன்பு ராமனது அன்பை மிஞ்சி விட்டது அப்படிங்கிறாங்க. நாம் சொல்லும்போது இது கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பரதனுடைய அன்பு ராமனோட அன்பை விட தாண்டிடுச்சுன்னு அர்த்தம், இல்லை மேலோங்கிடுச்சு அப்படிங்கிற அர்த்தம். அப்போ தாண்டி விட்டது, மேலோங்கி விட்டது அப்படின்னு அந்த வாக்கியத்தில் வருது அப்படின்னா அந்த இடத்துல விஞ்சி விட்டது அப்படின்னு தான் நம்ம எழுதணும். மிஞ்சி விட்டது அப்படின்னா மீதின்னு அர்த்தம். சோறு மிஞ்சிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த இடத்துல தான் மிஞ்சின்னு சொல்லணும். இந்த இடத்துல தாண்டி விட்டது, மேலோங்கி விட்டது அப்படிங்கிற இடத்துல விஞ்சி அப்படின்னு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதேமாதிரி நேற்று என் தந்தையாரின் சிரார்த்தம் அப்படிங்கிறதுக்கு சிரார்த்தம் இந்த இரு வரக்கூடாது, சிரார்த்தம் அப்படிங்கிறது தான் சரியான தமிழ் சொல். ஓகேங்களா? அடுத்தது, தண்டனை அடைந்த பிறகும் பலர் குற்றம் செய்கிறார்கள். தண்டனை அடைந்த பின்பும், அதாவது வந்து ஆல்ரெடி வந்து குற்றத்தை செஞ்சவங்க வந்த ஆல்ரெடி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அங்கே வந்து பின்பும் அப்படின்னு தான் நம்ம எழுதணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு உண்டான விளக்கம் நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு 2-3 எக்ஸாம்பிள் கொண்டு வந்து சொல்கிறேன். பிறகு பின்பு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத. தர்ம கதை புத்தகங்கள் வேண்டினான் அப்படின்னா என்னது? வாங்கினான் அப்படிங்கிறத வேண்டினான்னு சொல்லக்கூடாது, வாங்கினான். தந்தையார் உனக்கு என்ன முதிசம் அப்படிங்கிறது சொத்து, இந்த பாரம்பரிய சொத்துன்னு சொல்லுவாங்கள்ல, அதை தான் சொல்லுவாங்க. முதிசம் கிடையாது, முது சொம்மு அப்படின்னு எடுத்துக்கோங்க. அடுத்தது, கந்தனும் நாய்க்குட்டியும் வழியில் நின்றார்கள். ஆக்சுவலாக இந்த மாதிரி சொற்கள் வரும்போது இது உயர்திணை கந்தன், நாய்க்குட்டிங்கிறது ஒரு அக்ரிணை. இந்த 2 சொற்களும் நம்ம வந்து வழியில் நின்றார்கள் அப்படின்னு நம்ம எழுதும்போது எப்படி எழுதணும் அப்படின்னா, உயர்திணையும் அக்ரிணியும் வரும்போது கந்தன் நாய்க்குட்டியோடு வழியில் நின்றான் அப்படி தான் நம்ம எழுதணும். வேணால் வந்து நின்றார்கள் அப்படிங்கும்போது உயர்திணை குறிச்சிருதில்ல, பயனிலையை பாருங்களேன். அதாவது நின்றார்கள் அப்படின்னா உயர்திணையை குறிக்கும். அப்போ நாய்க்குட்டி உயர்திணை ஆகிடுமா அப்படின்னா அந்த வாக்கியத்தை நம்ம வந்து முறைப்படி என்ன பண்ணணும், கந்தன் நாய்க்குட்டியோடு வழியில் நின்றான் அப்படிங்கிற எழுவாயும் பயனிலையும் கரெக்டாக இருக்கிற மாதிரி நாம் வாக்கியத்தை அமைக்கணும். இந்நூல்கள் உபயோகமில்லாதது என்று கூற முடியாது. இந்நூல்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ
கடைசியாக நம்ம ஒருமையை பொறுத்த வரைக்கும் பன்மையை பொறுத்த வரைக்கும் பார்த்துருக்கோம். ஒருமை அப்படின்னா தூள முடியும், பன்மை அப்படின்னா நாள முடியும். அப்போ இந்த கான்செப்ட் பிரகாரம் நம்ம எடுத்துக்கணும் சில வாக்கியத்தை. அப்போ இந்நூல்கள் உபயோகம் இல்லாதது என்று கூறல் முடியாது அப்படின்ட்டு நம்ம எழுதணும். ஓகேங்களா? உபயோகம் இல்லாதது இங்கே புரியுதுங்களா? உபயோகம் இல்லாதது அப்படின்னு இங்கே தூ வருது. ஏன்னா இங்கே நூல்கள் அப்படிங்கிற பன்மை வர்றதுனால பன்மைக்கே உண்டான நான் தான் வரணும் அப்படிங்கிறதா இங்கே கணக்கு. புரியுதுங்களா? இதே நூல் அப்படின்னு வந்ததுன்னா இல்லாதது என்று அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஏன்னா இங்கே அது வருது, இங்கே என வருது. அப்போ எது வரணும்? நான் தான் வரணும். புரியுதுங்களா? சரி, ரைட். இப்போ இந்த மாதிரி ஒரு 40 கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுக்கு நம்ம அந்த விளக்கத்தை பார்த்துடலாம். என்ன பதில் வருது, எதனால் இந்த பிழை வருது அப்படிங்கிறதையும் நாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். கேள்வி அது கீழே உண்டான பதிலே நான் கொடுத்துருக்கேன். பிடிஎஃபாக கிடைக்கும்போது நீங்களும் மறுபடியும் ஒரு தடவை கெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ற வீட்டை பனையோலையால் மேய்ந்தேன் அப்படிங்கிறாங்க. பேச்சு வழக்கில் பேசுகிற மாதிரி நானும் சொல்கிறேன். அப்போ நம்ம எப்படி எழுதணும்? நான் என் வீட்டை பனையோலையால் வேய்ந்தேன் அப்படின்னு எழுதணும். மேய்ந்தேன் இல்லை, வேய்ந்தேன். என்ற கிடையாது, ஏன் அப்படின்ட்டு. அவன் இப்போ மெத்த கெட்டு போனான் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா எப்படி எழுதணும் அப்படின்னா, அவன் இப்பொழுது, இப்போன்னு இல்லை, இப்போது அல்லது இப்போது ஓகே, மெத்த கெட்டு போனான் அப்படின்னு தான் எழுதணும். சில பணக்காரர் படித்தவர்களாகவும் இருக்கினான் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன எழுதணும்? இருக்கிறார்கள் அப்படின்ட்டு தான் நாம் முடிக்கணும். ஏன்னா பணக்காரர் அப்படின்னு எழுதக்கூடாது, சிலன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ சில பணக்காரர்கள் அப்படின்ட்டு எழுதணும். பல சில அப்படிங்கிறதே பன்மைக்கு உண்டானது தானே. அடுத்தது, நாளை என்ன நடக்கும் என்று யாருக்கும் நிச்சயமாக தெரியாது. யாருக்கும்னா எப்படி எழுதணும்? நாளை என்ன நடக்கும் என்று யாருக்கும் நிச்சயமாக தெரியாது அப்படி தான் எழுதணும். ஞானிக்கு வீடு செல்வம் ஒன்று தேவையில்லை. அப்போ ஞானிக்கு வீடு செல்வம் ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு தப்பு இருக்குது. இன்னொன்று ஞானிக்கு வீட்டு செல்வம் ஒன்று தேவையில்லை அப்படின்னு கூட எழுதலாம். வீடு செல்வம் பிரித்து கூட எழுதலாம், வீட்டு செல்வம் அப்படிங்கிறது கூட எழுதலாம். அடுத்தது, அரசன் தன் மந்திரியில் ஐமிச்சப்பட்டார் அப்படிங்கும்போது எப்படி எழுதலாம்? அரசன் தன் மந்திரியை மந்திரி மீது ஐயப்பட்டான் அப்படின்னு தான் நம்ம எழுதணும். இன்று நடந்த நாடகம் நல்லா இருந்தது அப்படின்னு பேச்சு வழக்கு. அப்போ இன்று நடந்த நாடகம் நன்றாக இருந்தது அப்படின்ட்டு தான் நாம் எழுதணும். அவன் தன்னுடைய புத்தகங்கள் பழுதாய் இருந்ததென்று வருத்தப்பட்டான். இப்போ புரியுதுங்களா? அதாவது இப்போ பாருங்கள், அவன் தன்னுடைய புத்தகங்கள்ங்கிறது என்ன? பன்மையா? அப்போ பன்மைக்கு உண்டானது நான் தானே வரணும், தூ வரக்கூடாதுல்ல. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், பழுதாய் இருந்தது அப்படின்னு வருது. அப்போ பழுதாகி விட்டன இல்லை இருந்ததென அப்படி கூட எழுதலாம். என அப்படிங்கிற நான் முடியும் போது அப்படி தான் நம்ம பன்மையை மாற்றணும். அப்போ என்று வருத்தப்பட்டான். படக்காட்சியை அடிக்கடி பார்ப்பது கண்ணுக்கு கெடுதலை தரும். அப்போ படக்காட்சி அப்படின்னா திரைப்படம், அடிக்கடி பார்ப்பது கண்ணுக்கு கெடுதலை தரும். அப்போ திரைப்படத்தை தான் நாம் கரெக்டாக எழுதணும். முயற்சியுடையவர்கள் இகழ்ச்சி அடைய மாட்டார்கள் அப்படி தான் நாம் எழுதணும். ஔவை சிறுவர்க்கென பல பாட்டுகள் பாடினான். ஔவைங்கிறது ஒரு மரியாதை நிமித்தமாக இருக்குது. அப்போ ஔவையார் அல்லது ஔவையை 2 விதமாகவும் எழுதலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ வாக்கியத்தை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஔவைன்னு எழுதலாம், இந்த ஔவைன்னு எழுதலாம். அப்போ ஔவை சிறுவர்க்கென பல பாட்டுகள் பாடினார் அப்படின்ட்டு மரியாதை நிமித்தமாக தான் நம்ம முடிக்கணும். அவன் வெற்றி அடைவான் என எனக்கு தோன்றலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அவன் வெற்றி அடைவான் என பிரித்து கூட எழுதலாம். அடைவான் என எனக்கு தோன்றவில்லை அப்படின்னு தான் எழுதணும். இல்லை. வெயிலில் நீண்ட நேரம் நின்றதால் எனக்கு சுகையீனம் ஏற்பட்டு விட்டது. அதாவது உடம்பு நிலை கெட்டு விட்டது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சுகையீனம்னா சோர்வு. சுகையீனம் தமிழ் தான். ஓகேங்களா? அப்போ வெயிலில் அப்படிங்கும்போது வெயிலில் தான் வரணும், ஈ வரக்கூடாது.
நீண்ட நேரம் நின்றதால் எனக்கு சுகையினம் ஏற்பட்டு விட்டது. ஓகே. திருடனை கண்டு நாய் குலைத்தது. நாம் சொல்கிறோம் நாய் குலைக்குது அப்படின்ட்டு. நாய் குலைக்குது இல்லை, நாய் குறைத்தது அப்படின்னு தான் எழுதணும். அவனுடைய குடும்பி குலைந்து விட்டது. குடும்பி, அவனுடைய குடும்பம் குலைந்து விட்டது. ஓகேங்களா? யானைக்குட்டி பார்ப்பதற்கு அழகாய் இருக்கும். யானைக்குட்டி பார்ப்பதற்கு வரக்கூடாது, அழகாய் இருக்கும், அவ்வளோதான். சிறுவர்கள் நீங்க பழகாமையால் நீர்நிலைகளில் விழுந்து மரணமடைகிறார்கள். சிறுவர்கள் நீந்த பழகாமையால் நீர்நிலைகளில் விழுந்து மரணமடைகிறார்கள் அப்படின்னு வரணும். மண்ணெண்ணெய் விளக்கு வர வர அருகி வருகின்றது அப்படின்னா என்னது? மண்ணெண்ணெய்ங்கிறது நம்ம சொல்கிறோம், ஆனால் எழுதும்போது இந்த சேர்த்தணும் அப்படிங்கிறதான் கொண்டு வராங்க. தந்தையார் என்னை பள்ளிக்கூடம் போகா வண்ணம் தடுக்கி விட்டார். அதாவது போகா வண்ணம்னா போகாத வண்ணம், அந்த மாதிரி அர்த்தம். அப்போ தந்தையார் என்னை பள்ளிக்கூடம் போகா வண்ணம் தடக்கி விட்டார், அப்படி இல்லை தடுத்து விட்டார். இந்த இடத்துல தப்பு இருக்குது. சிதம்பரம் சிறந்த தலம் என்று கருதி அங்கு பல பேர் செல்கிறார்கள். சிதம்பரம் சிறந்த தலம் ஓகே என்று கருதி அங்கு நோட் பண்ணிக்கணும். அப்போ இங்கே பாருங்கள், அங்கு இங்கு எங்குங்கிற இடத்துல வல்லினம் மிகணும், அந்த கான்செப்ட் பிரகாரம். ஆராய்ச்சி இல்லாத படிப்பு அதிக பயனை தராது. பேச்சு வழக்கில் சொல்கிறோம், எழுத்து வழக்கில் ஆராய்ச்சின்னு எழுதணும். இல்லாத படிப்பு அதிக பயனை தராது. ஓகே. எங்கள் வாத்தியார் மிக திறமையாக கற்பிக்கிறார். வாத்தியார் கிடையாது, ஆசிரியர். உபாத்தியாயர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு பேர் ஆசிரியர் அப்படின்ட்டு. அப்போ உபாத்தியாயினா ஆசிரியை. அப்போ எங்கள் ஆசிரியர் மிக திறமையாக கற்பிக்கிறார் அப்படின்ட்டு ஆசிரியர் தான் நம்ம எழுதணும். நூல் பிடவையை விட பட்டுப்பிடவை அதிக விலையுள்ளது. இது நாம் பேச்சு வழக்கில் சொல்கிறது. அப்போ நூற்புடவை பட்டுப்புடவை அப்படின்னு தான் நாம் எழுதணும். தீபாவளியில் அன்று தான் நான் பிடவைகள் வேண்டினேன். தீபாவளி அன்று, அப்போ தீபாவளி அன்று இப்படி வரக்கூடாது. தீபாவளி அன்று நான் புடவைகள் வேண்டினேன் இல்லை வாங்கினேன். 300 ரூபாய் தேவைப்பட்டதுனால நான் எனது பிரயாணத்தை நிறுத்திவிட்டேன். 300 ரூபாங்கிறது இது கரெக்டு தான். அதாவது இந்த 300 இதே முந்து 100 அப்படின்னு வந்தது அப்படின்னா முன்னாடி கொடுத்த 100 ரூபா, முன்னாடி கொடுத்த 100 ரூபான்னு அர்த்தம். அப்போ 300 ரூபாய் தேவைப்பட்டதனால் நான் எனது பிரயாணம்னா எனது பயணத்தை நிறுத்திவிட்டேன் அப்படின்னு வரணும். வெயில் வெக்க அதிகரிப்பதனால் பலர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள். வெயில் வெக்க அப்படிங்கும்போது வெயில் வெப்பம் அப்படின்ட்டு நம்ம எழுதணும். அதிகரிப்பதனால் பலர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள். என் கட்டுரையில் எழுத்து பிழைகள், இதுவே பிழை தான். பிழைகளுக்கு எந்த லை வரணும்? இந்த லை வரணும். அப்போ என் கட்டுரையில் எழுத்து பிழைகள் அதிகமாக ஏற்படுகின்றன. என் கட்டுரையில் எழுத்து பிழைகள் அப்படிங்கும்போது பன்மையாக இருக்கிறதுனால நாளை தான் முடியணும். வைக்கல் பட்டறை, வைக்கல் கிடையாது வைக்கோல், வைக்கோல் பட்டறை இது ஓகே தான். நெருப்பு பிடித்து விட்டது, தீ பிடித்து விட்டது, நெருப்பு பிடித்து விட்டது ஓகே தான். குளிர்காலத்தில் சுடு தண்ணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சுடு தண்ணீர்னு சொல்லக்கூடாது. தண்ணீர்னால் குளிர்ந்த நீர்னு அர்த்தம். அப்போ சுடு தனி குளிர்ந்த நீர் அப்படிங்கிறது பிரித்த மாதிரி ஆகிடும். அப்போ சுடு தண்ணீர் நம்ம என்னென்னு சொல்லணும்? சுடுநீர், அவ்வளோதான். சுடு நீர். பயன்படுத்துவது, பாவிப்பதுன்னு சொல்லக்கூடாது, பயன்படுத்துவது. ஓகேங்களா? இல்லை உபயோகிப்பது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி. நல்லது. தலகணிக்கு இலவம்பஞ்சி இடுதலே சிறந்தது. தலையணை, தலகாணி இல்லை தலையணை. அடுத்தது ஒவ்வொரு அப்படிங்கிறது ஒருமிக்கே உண்டான சொற்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ ஒவ்வொரு பெண்களும்னு வரக்கூடாது, ஒவ்வொரு பெண்ணும் அப்படின்னு வரணும். கல்வியறிவுடையவர்களாக இருக்க வேண்டும். ஓகே. அடுத்தது இந்நாட்களில் வேலையில்லாதோர் பலர். இந்நாட்களில் வேலையில்லாதோர் பலர் அப்படிங்கிறது முடியுமா அப்படின்னு கேட்டால், இந்நாட்களில் வேலையில்லாதோர் பலர் உள்ளனர் அப்படின்னு தான் நம்ம முடிக்கணும் அப்படிங்கிறாங்க. தெரிஞ்சுக்கோங்க, பலர் உள்ளனர். ஏன்னா இந்நாட்களில் வேலையில்லாதோர் பலர்னா என்னது? வேலையில்லாத பலர் என்ன இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வேணுமில்ல. ஒன்று உள்ளனர் இல்லை இல்லை, அந்த மாதிரி ஏதோ ஒரு
அந்த வாக்கியம் நிறைவாக முடிகிற மாதிரி தான் நம்ம முடிக்கணும். சரவண காலாகாலத்தில் உணவு கொள்வதில்லை அப்படின்னா காலாகாலம் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனால் எழுதும்போது காலம் காலம் அப்படின்னு பிரித்து எழுதணும் அப்படிங்கிறாங்க. காலம் காலத்தில் அப்படின்னு எழுதலாம், இல்லை முறையான வேலையில் அப்படிங்கிற மாதிரியும் எழுதலாம். நேரம் உணவு கொள்வதில்லை. வரவுக்கு மிஞ்சிய செலவினால் அவன் வறியவனானான். இந்த இடத்துல தான் நோட் பண்ணணும். அங்கே விஞ்சிய அப்படிங்கிறது தாண்டுதல் மேலோங்குதல், இங்கே மிஞ்சி அப்படிங்கிறது மீறி. வரவுக்கு மீறி செலவு பண்ணிட்டேன்னா நீ ஏழையாயிடுவ அப்படிங்கிறது தான் கணக்கு. அப்போ வரவுக்கு மிஞ்சிய செலவினால் அவன் வறியவன் ஆனான். ஓகேங்களா? மிஞ்சிய செலவினால் அவன் வறியவன் ஆனான். இந்த இடத்துல வறியவன் ஆனான் அப்படிங்கிறது கொஞ்சம் பிரித்து எழுதியிருக்காங்க. இதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்குவாங்க. கருப்பு சேலைகளை சிலர் விரும்பி உடுக்கிறார்கள். விரும்பி உடுக்கிறார்கள் அப்படிங்கும்போது கருப்பு சேலைகளை அப்படின்னு இச்சு வரணும். இங்கே இச்சு வந்திருக்கு, இங்கே இச்சு வரல. அப்போ இந்த இடத்துல ஒரு தப்பு இருக்குது. விரும்பி உடுக்கிறார்கள். ஓகே. அடுத்தது கத்திரிக்காய் பாவக்காய் வைக்கிற விலை யானை விலை குதிரை விலையாகிவிட்டது. கத்திரிக்காய் ஓகே, பாவக்காய் கிடையாது, பாகற்காய் வைக்கிற விலை விற்கிற அப்படின்னு இருக்கக்கூடாது, விற்கிற அப்படி சேர்த்து எழுதணும். விலை யானை விலை குதிரை விலையாகிவிட்டது அப்படின்ட்டு எழுதுகிறோம். சொல்லப்போனால் பாவக்காய். சூடு மிதிக்கிற மாடு வைக்கோல் தின்னாமல் விடுமா. அதாவது சூடு மிதிக்கிற மாடு வைக்கோல் தின்னாமல் விடுமா அப்படிங்கிறது தான் கரெக்டு. தேர் திருவிழாவன்று அப்படின்னு எழுதக்கூடாது. தேர் திருவிழாவன்று பலர் பிரதட்டை செய்கிறார்கள். பிரதட்டைனா என்னது? இந்த கிரிவலை சுற்றி வரோம்ல, அதை தான் வலம் வருதல் அப்படின்னு சொல்லுவாங்க. வலம் வருதல் செய்கிறார்கள் அப்படின்ட்டு அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க. பிரதட்டைனா வலம் வருதல். கூத்துக்காரன் கிழக்க பார்ப்பான், கூலிக்காரன் மேற்க பார்ப்பான். அப்போ கூத்துக்காரன் அப்படின்னா எந்தரா வரணும்? இந்தரா வரணும். கிழக்க பார்ப்பான் ஓகே, வேணால் திசை பெயர்களுக்கு பின்னாடி வல்லின மிகும் அப்படிங்கிற கான்செப்ட்டு. அப்போ மேற்கே பார்ப்பான் இங்கேயும் வருது. ஓகேங்களா? இங்கே என்ன தப்பு? இந்த ஒரு ரா தப்பு. கூத்துக்காரனா இந்த ரா தான் வரணும் அப்படின்ட்டு. கடைசியாக நாம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர். நாம் எல்லாரும் எழுதலாம், நாம் அனைவரும் எழுதலாம். இப்போ நாம் எழுதுறது இப்படி தான். ஆனால் ஆரம்பத்தில் நாம் எல்லோமும் அப்படின்னு எழுதிட்டு இருந்தோம். அது அக்ரீனுக்கே உண்டாதனால அதை மாற்றிட்டாங்க. இவ்நாட்டு மன்னர், இந்நாட்டு மன்னர் தான் சரியான வாக்கியம். ஓகேங்களா? சரி, ரைட். இப்போ பிழை திருத்தம் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சொல்லு. இப்போ பிரதட்டைனா வலம் வருதல், இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒரு பிழை திருத்தம் இருக்குது. இந்த டாப்பிக்கை வச்சு தான் கொஸ்டின் எப்படி வேணால் அவங்க மேக் பண்ணி கேட்பாங்க. அப்போ நமக்கு சில சொற்களுக்கு சரியான தமிழ் எழுத்து வழக்காக எழுதுகிற சொற்கள் நமக்கு தெரியணும். ஒரு வேறுபாடு எங்கே பயன்படுத்துங்கிறது தெரியணும். அதேமாரி ஒருமைப்பன்மை கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது தெரியணும். சில இடங்கள் அதாவது இந்த மிஞ்சி விட்டது விஞ்சி விட்டது அர்த்தங்கள் நமக்கு தெரியணும். அப்போ கந்தனும் நாய்க்குட்டியும் அப்படிங்கும்போது கடைசியாக எப்படி முடிக்கிறாங்க, அதை நம்ம எப்படி எழுதணும் அப்படிங்கிற அந்த வாக்கியம் நமக்கு தெரியணும். அதேமாரி அந்த சந்திப்பிழை உற்றுப்பிழை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது தெரியணும். இது எல்லாமே ஓரளவுக்கு தெரியும் போது ஆப்ஷனில் நம்ம கரெக்டாக இருக்கிற ஆப்ஷனை கரெக்டாக சூஸ் பண்ணிட்டு மீதி ஆப்ஷனை லெஸ் பண்ணிவிட்டு சரியான ஆன்சரை நாம் டிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ரைட். இப்போ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் ஷெட்யூல் 5க்கு உண்டான அடுத்த வீடியோ பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இத்துடன் கிருஷோபா கடை நான் உங்கள் ராஜுங்க. தேங்க்யூ.